நேற்று நாம் ஒரு இடத்துக்கு போனோம். ரம்ஜான் வரத்துக்குள்ளே இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு தோணிட்டே இருந்தது. லாஸ்ட்டு ரம்ஜானுக்கு முன்னாடி நான் இங்கே போனேன். இது வந்து ஐசூஸில் இருக்கிற ஃபைக்ராஃபட் ரோடு. வேறு மாதிரி இருக்கும், இங்கே தரமாக இருக்கும். அவ்வளோ ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரைஸ் கூட கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா மெஹந்தி வாங்க தான் வந்திருக்கேன். மெஹந்தி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இங்கே ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு தான் வந்திருந்தேன். சூப்பராக இருந்தது மெஹந்தி. நான் ஒரு 5 மெஹந்தி போல் வாங்கிட்டேன். ஒரு 2 ஸ்டிக்கர் வாங்கிட்டேன். 20 ருபீஸ் ப்ரைஸு ஒர்த்து தான். போய் நம்ம வச்சு பார்த்தா தான் தெரியும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு கூட்டம், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். சரியான கூட்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி பேங்கிள் கிளிப்பு எல்லாமே நம்ம வாங்கிட்டதுனால நான் அப்படியே கிளம்பிட்டேன். சரி ஓகே, நமக்கு மெஹந்தி மட்டும் போதும், ஸ்டிக்கர்ஸ் வாங்க தான் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போனேன். நல்லா இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. மினி டி நகர்னே சொல்லலாம் இந்த ஏரியாவை. இவ்வளோ தூரம் நம்ம ஐசூஸ்க்கு வந்துட்டு இந்த சார்மினாரில் போகாமல் இருந்தால் எப்படி? சார்மினார் பிரியாணி யாராலையும் அடிச்சிக்க முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி பிரியாணி இது வேறு மாதிரி இருக்கும். அங்கே போகும்போதெல்லாம் அதை சாப்பிடாமல் நான் வரவே மாட்டேன். ஏற்கனவே இதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி துறக்கும் போது வந்த ஸ்மெல் இருக்கே, வாவ்! நாட்டுக்கோழி பிரியாணினாலே அது சார்மினார் தான். அப்படி இருக்கும். பிரியாணி லவர்லாம் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போனால் இதை சாப்பிட மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.